ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். இந்த நிருபம் சிறையில் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட நிருபம் என்பதை நாம் பார்த்தோம். இங்கே பவுல் அதை தானே சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். முதல் வசனத்தினை வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும். மற்ற நிருபங்களிலே தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லி அவர் அறிமுகப்படுத்துகிறார். மற்ற நிருபங்களிலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் இந்த ஒரு நிருபத்தில் தன்னை ஒரு கைதியாக அறிமுகப்படுத்துகிறார். 8வது வசனத்திலும் சரி, முதல் வசனத்திலும் சரி, இயேசு கிறிஸ்து நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுல் என்று சொல்லி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இது பவுலுடைய உண்மையை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. எந்த அளவுக்கு பவுல் உண்மையுள்ளவராக இருந்தால், இந்த பிலமோனிடத்தில் சொல்லும் பொழுது நான் கட்டப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கைதியாக இருக்கிறேன், கைதியாக இருந்து கொண்டு ஒரு மன்னிப்பின் கடிதத்தை எழுதுகிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அந்த 8வது வசனத்திலே சொல்லுகிறார், பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். பவுல் உண்மையை சொல்லுகிறார், நான் இப்பொழுது கைதியாக இருக்கிறேன், கைதியாக இருந்து கொண்டு நீ செய்ய வேண்டியதை கட்டளையாக சொல்லுவதற்கு எனக்கு தைரியம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஏன் சொன்னால் இவர் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்களுக்கு சபைகளிலே போதனைகளிலே அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் அதிகாரத்தோடு போதிக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த அளவுக்கு அப்போஸ்தலருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தாமல் அங்கே வாசிக்கிறோம், அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். முதிர் வயதுள்ளவனாக இருக்கிறேன், இப்பொழுது கட்டப்பட்டு இருக்கிறேன், வயதிலே மிகவும் முதிர்ந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். தன்னுடைய இறுதி நாட்களிலே இருந்து எழுதப்பட்டது என்பதை இதன் மூலமாக நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த முதிர்ந்த வயதிலே தன்னுடைய நண்பராகிய பிலமோனுக்கு என்ன சொல்லி எழுதுகிறார்? அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். யாருக்காக மன்றாடுகிறார்? ஒனேசிமுவுக்காக மன்றாடுகிறார். அப்போஸ்தலன் அவர் கைது செய்து சிறையிலே இருக்கிறார். அதே சிறைக்கு ஒனேசிமு போறார். ஒனேசிமுவை பவுல் சிறையிலே சந்திக்கிறார். அவரும் வயதிலே மிக குறைவுள்ளவராக இருக்கிறார் ஒனேசிமு. அப்பொழுது ஒனேசிமை பார்த்து பவுல் அவனிடத்திலே விசாரிக்கிறார், நீ எதற்காக சிறைக்கு வந்திருக்கிறாய், நீ என்ன செய்து சிறைக்கு வந்திருக்கிறாய் என்று சொல்லி இந்த ஒனேசிமு இடத்திலே பவுல் கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்விக்கு ஒனேசிமு இப்படி பதில் சொல்கிறார், ஐயா, என்னுடைய எஜமான இடத்திலே நான் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விட்டேன், நான் திருடிவிட்டு ஓடி வந்தேன், என்னுடைய திருட்டினாலே இன்றைக்கு நான் கைது செய்து இங்கே உங்கள் அருகிலே சிறைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒனேசிமு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். உன்னுடைய எஜமான் யார் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பிலமோன் என்னுடைய எஜமான் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது பவுல் கேட்கிறார், குலேசு பட்டணத்தில் இருக்கிற பிலமோனா, இல்லை இந்த செயல்களை செய்யக்கூடியவரா,
இவர் சபையில இருக்கக்கூடிய பிலமோனா என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் ஒனேசிமுவிடத்தில விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது ஒனேசிமு சொல்லுகிறார், நீங்கள் சொல்லக்கூடிய அதே நபராகிய பிலமோன் தான் என்னுடைய எஜமான். அவரிடத்திலேதான் நான் பொருட்களை திருடி கொண்டு ஓடி வந்து விட்டேன். அப்படி ஓடி போனதற்காக அவர் ரோம அரசாங்கத்திலே அவர் சொல்லி ரோம அரசாங்கம் சில நபர்களை நியமித்து இந்த ஒனேசிமுவை பிடித்து சிறைக்கு வைத்து விட்டார்கள். இந்த ஒனேசிமு திருடிட்டு நேர பவுல் எங்கே இருக்கிறாரோ அங்கே போகிறார். அது தேவனுடைய நடத்துதலாய் இருந்தது. தேவனுடைய நடத்துதலாய் இருந்தது. அப்ப விசாரிச்சுட்டு இந்த பிலமோன் தான் ஒரு எஜமானா என்று சொன்ன மாத்திரத்துல பிலமோனுக்கு அந்த கடிதத்தை அவர் எழுதக்கூடியவரா இருக்கிறார். அவர் என்ன சொல்லி எழுதுகிறார்? 21வது வசனம். பவுலுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. பவுல் என்ன சொன்னாலும், பவுல் எதை செய்ய சொன்னாலும் பிலமோன் அப்படியே செய்வார். ஏன்னா பிலமோன் வந்துட்டு பவுலுக்கு மிகவும் பிரியமானவன், உடன் வேலையா. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொன்னாலும் நான் சொல்லுகிறதும் அதிகமாக நீ செய்வீர் அல்லது கீழ்ப்படிவீர் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நான் அப்படி செய்ய துணியாமல் அல்லது என்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை பயன்படுத்த நான் துணியாமல் இந்த முதிர் வயதிலும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற நான் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். இது பவுனுடைய தாழ்மையை குறிக்கிறது இல்லைங்களா? நான் சிறை கைதியா இருக்கிறேன்னு சொல்லி பவுல் உண்மையை சொல்லுகிறார். தன்னுடைய நண்பனாகிய பிலமோனுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தாமல் நான் அன்பினாலே மன்றாடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தாழ்மையை அங்கே சொல்லக்கூடியவராக இருந்தார். பவுலப்போஸ்தலன் அப்போஸ்தலனாக இருந்தாலும் அவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக தாழ்மைகள் பவுலிடத்துல காணப்பட்டது. பிலிப்பியர்ல வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதுவும் பவுலப்போஸ்தலனுடைய தாழ்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. அங்கே சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று, நான் தேடினவனானேன் அல்லது முற்றும் தேடினவனானே, நான் பெற்றுக்கொண்டேன் என்று எண்ணாமல். ஒரு தாழ்வு பாருங்க. ஏறக்குறைய 14 நிறுவனங்களை எழுதின ஒரு தேவ மனிதன். ஆசிய மைனர் முழுவதுமாக அநேக திருச்சபைகளை ஸ்தாபித்த ஒரு தேவ மனிதன். நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்தின ஒரு தேவ மனிதன். அநேக மிஷனரி பிரயாணங்களை செய்த ஒரு தேவ மனிதன் இப்பொழுது தன்னுடைய இறுதி நாட்களில் இருக்கிறார். மரணத்தை நெருங்கக்கூடிய நாட்களில் இருக்கிறார். இந்த பிலிப்பியர் நிருபமும் சிறைச்சாலை நிருபம். சிறையில இருப்பொழுதுதான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்ப என்ன சொல்றாரு? நான் அடைந்தாயிற்று, நான் பெற்றுக்கொண்டேன், நான் முழுமை அடைந்து விட்டேன் என்று சொல்லி நான் எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி இன்னும் ஆசையாய் தொடருகிறேன். சிறைச்சாலையில் இருந்து ரோம அரசாங்கம் அவரை விடுதலை செய்யுமா அல்லது சிறையிலே அவருடைய வயோதிப நாட்களிலே மறித்து விடுவாரா என்ற எந்த நிச்சயமும் இல்லை. ஆனா சொல்றாரு, நான் இன்னும் உலகத்துல கிறிஸ்தவ ஊழியத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் நான் தேர்ச்சி அடையல. ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? 14 நிருபம் எழுதிட்டாரு. ஆசிய மைனர் முழுவதும் சபையை ஸ்தாபிச்சிட்டாரு. அநேக மிஷனரி பிரயாணங்களை மேற்கொண்டாரு.
நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை கிறிஸ்துவ வழி நடத்திட்டு நான் இன்னும் ஒண்ணும் கற்றுக்கொள்ளலையே, நான் இன்னும் முழுமை அடையவில்லையே, ஒண்ணு செய்யறேன், இன்னும் நான் என்ன செய்யணும், இன்னும் நான் தொடரணும் ஊழியத்தில். வயதான நாட்களில் ஊழியத்தின் ஆரம்பத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களிலே இதை சொல்லி இருந்தால் ஆச்சரியப்படுறது ஒண்ணும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு ஓய்வு எடுக்க வேண்டியதும் கட்டடத்துல போக வேண்டியது மட்டுமே அவருடைய வாழ்க்கையிலே இறுதியாக இருக்கிறது. அந்த நேரத்துலதான் இந்த வசனத்தை என்ன செய்யறாரு, பயன்படுத்துகிறார். அப்படியானால் பவுலுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு தாழ்மை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காய் பணி செய்ததுல எவ்வளவு ஒரு தாழ்மை. இன்றைக்கு ஊழியத்துல இப்படிப்பட்ட பண்புகள் தாழ்மைகளை நான் பார்க்க முடியாமல் இருக்கிறது. சில மேடைகளில் பிரசங்கம் பண்ணிட்டு சொன்னா திரும்பி அந்த ஊழியத்துல நம்ம பக்கத்துல என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சில ஊழியர்கள் ஆண்டவர் அனுமதித்து சில வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டான்னு சொன்னா நம்மகிட்ட கை கொடுக்கறத கூட பேசிடுவாங்க, குறைச்சிருவாங்க, பேச்செல்லாம் குறைச்சிருவாங்க. நான் அனுபவத்தை தான் சொல்றேன். ஆனால் ஒரு முதிர் வயது உள்ளவன் தன்னுடைய நண்பன் தான் சொல்லுவதற்கு அப்படியே இணங்குவான் என்று அறிந்தும் அதை அவர் பயன்படுத்தாமல், பிலமோனே நான் இப்ப கைதியா இருக்கேன்ப்பா, பிலமோனே நான் இப்ப முதிர் வயதானா இருக்கிறேன், நான் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன் என்று சொல்லி அந்த 9வது வசனத்துல நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும், பிலமோனே இதை செய்யணும், நீ இப்படித்தான் செய்யணும், இதை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லி கட்டளையாக தைரியமாய் சொல்லலாம். அந்த தைரியம் இருக்கு, இருந்தாலும் அந்த தைரியத்தை பயன்படுத்தாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். இந்த அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்துல பரக்கிலியோ என்ற ஒரு கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பரக்கிலியோ என்ற வார்த்தையுடைய பொருள் அருகில் அழைத்து, அவனை சேர்த்துக்கொள், அவனை தேற்று என்பதுதான் அந்த பரக்கிலியோ என்ற வார்த்தையினுடைய பதம். இந்த பதம் சுவிசேஷங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்ற அந்த வசனத்திற்கும் இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4வது வசனம், பவுல் பிலிப்பியர்ல மன்றாடுகிறேன், அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் இந்த வசனம் தான். எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு உபத்திரவம் இருக்கிறது, இந்த உபத்திரவத்திலே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறோம். அதைத்தான் இந்த அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன், அதைத்தான் பரக்கிலியோ என்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஒனேசிமோவுக்காக இவ்வளவு தூரமாக தன்னை தாழ்த்தி பவுல் அப்போஸ்தலன் தாழ்த்துகிறார், இறங்கி மன்றாடக்கூடியவராக காணப்படுகிறார். பவுலுக்கும் இந்த ஒனேசிமோவுக்கும் முன்னே எந்த விதமான தொடர்பு இல்லை. சிறையில இந்த ஒனேசிமுவை சந்திப்பதற்கு முன்பதாக, அதற்கு முன்னதாக இந்த ஒனேசிமுவை கேள்விப்பட்டதில்லை, இந்த ஒனேசிமுவை பார்த்தது கூட கிடையாது. இன்னொரு நிலைமையில இந்த ஒனேசிமு ஒரு குற்றவாளி, குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. திருடிட்டு ஓடுறதுனாலதான் இவர் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறார்.
குற்றவாளிக்கு ரோம அரசாங்கம் தண்டனை கொடுக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது, எந்த ஒரு எஜமானிடத்திலிருந்து திருடிட்டு ஓடுறாரோ அந்த எஜமான் கூட அவர் விரும்புகின்ற எந்த தண்டனை வேண்டுமானாலும் அந்த அடிமைக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ரோம அரசாங்கம் தண்டனை கொடுக்கலாம். குற்றவாளியாகிய ஒனேசிமு இந்த அடிமையை மீட்டு கொண்டு வந்து அந்த எஜமானும் கூட சொல்ல போனால் மரண தண்டனை கூட கொடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த எஜமானுக்கு இருக்கிறது. அன்றைக்கு அந்த நாட்களிலே அது ரோம சட்டத்திலையும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படியானால் தண்டனைக்குரிய ஒரு நபர் ஒனேசிமு, குற்றவாளியாகிய ஒரு நபர் ஒனேசிமு. இந்த ஒனேசிமுவுக்காக இவ்வளவு பெரிய அப்போஸ்தலன், ஒரு தேவனுடைய மனிதன் அன்பினாலே மன்றாடுகிறார். வாசிக்கிறதுக்கு எளிமையா இருக்கு. சற்று அதை தியானிக்கையில இருதயத்தில வசனத்தை பதிச்சு அதை தியானிக்கையில எப்படி இது ஏன் ஒரு குற்றவாளிக்காக, ஒரு மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றவாளிக்காக, முன்பின் பார்த்திராத ஒரு மனிதனுக்காக ஏன் இவ்வளவு பெரிய ஒரு அப்போஸ்தலன் தன்னுடைய நண்பன்ட்ட நீ சேர்த்துக்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதை சொல்லாமல் இந்த அன்பினால என்ன செய்யறாரா? மன்றாடுகிறார். 10வது வசனத்துல அதனுடைய பொருளை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. என்னவென்றால், கட்டப்பட்ட இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். சுவிசேஷத்தினாலே இந்த ஒனேசிமுவை பவுல் பெற்றெடுத்திருக்கிறார். பெற்றெடுத்ததினாலே தகப்பனுடைய உள்ளத்தை இந்த பிலமோனிடத்திலே காண்பிக்க வேண்டியது பவுலுக்கு அவசியமா இருந்தது. பவுலுக்கு ஒரு தகப்பனுடைய உள்ளம் பவுலுக்கு இருந்துச்சு. இருந்தனாலதான் ஒரு கடிதத்துல சேர்த்துக்கொள்ள எழுதலாம், அப்போஸ்தலன் சொல்றேன்னு சொல்லி அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறார். ஒரு தகப்பனுடைய உள்ளம் பவுலுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். பவுல் தாழ்மை உள்ளவராக இருந்தார். பவுல் ஒரு தகப்பனுடைய உள்ளம் நிறைந்தவராக இருக்கிறார். கிறிஸ்தவ ஊழியத்திலே, திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட தகப்பனை போன்ற உள்ளம் உள்ளவர்கள் தேவை. அது பவுலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். பவுலை போன்று ஊழியர்களிலே, சபைகளிலே உண்மை உள்ளவர்களும் தாழ்மை உள்ளவர்களும் தகப்பனை போன்ற உள்ளம் உள்ளவர்களும் தேவை என்பதைத்தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. தகப்பனுடைய உள்ளம் இல்லை சொன்னால், ஓடிப்போன ஒரு நபருக்காக, ஒரு அடிமைக்காக பரிந்து வீசுதலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு தகப்பனுடைய உள்ளம் இருந்தனால்தான் இந்த சிறு வயதுல இந்த ஒரு தவறை பண்ணிட்டு ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றவாளியா இருக்குன்னு சொல்லி அந்த குற்றவாளிக்காக இந்த பவுல் பரிந்து பேசுகிறார், மன்றாடுகிறார். தகப்பனுடைய உள்ளம். யாத்ராம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனமும் 33வது வசனமும் இந்த 32வது வசனத்துல பார்க்கும் பொழுது, மோசே இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்திற்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார்.
பரிந்து பேசி மோசே சொல்லுகிறார், தேவரே அவருடைய பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருடும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை எடுத்து போடும். இங்கேயும் மோசே இடத்துல அதே தகப்பனுடைய உள்ளம் காணப்பட்டது. மோசே ஓரே பர்வதத்துக்கு மேலே அவர் ஜெபிப்பதற்காக மேலே சென்று ஜெபிக்கிறார். கீழே ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக மகா பெரிய பாவம் செய்தார்கள். அந்த 31 கடைசியில் வாசிக்கிறோம், மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த பாவம் செய்தவர்களை தண்டிக்கணும், பாவம் செய்தவர்களை நிராகரிக்கணும், பாவம் செய்தவர்களை ஒதுக்கி ஓட விட்டுட்டணும். ஆனால் மோசே அப்படி செய்யல. ஒரு தகப்பனுடைய உள்ள இருந்ததுனால பரிந்து பேசுகிறார், ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும், நீ மன்னிக்கலன்னு சொன்னா என் உயிரை எடுத்துக்கன்னு சொல்றாரு. அந்த உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கிப்படும் சொன்னால் இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்திருக்கிற உயிரில் இருந்து என்னோட உயிரை எடுத்து, எனக்கு உயிர் வேணாம். இப்படி ஒரு அருமையான ஜெபம் இல்லைங்களா? அருமையான ஜெபம். சபை நடத்தக்கூடிய திருச்சபை தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்புங்க மன்னிப்பு, பரிந்து பேசுதல். அவருடைய வாழ்க்கையில இந்த பரிந்து பேசுதலும் இந்த மன்னிப்பும் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் சபை நடத்துகிறோம், குடும்ப தலைவர்களாக இருக்கிறோம், பிள்ளைகள், சபையில இருக்கிறவர்கள் ஒருவேளை அறிந்தும் அறியாத நிலைமைகளிலே அவர்கள் குற்றங்களை செய்யும் பொழுது அதற்காக அறிந்து பேசக்கூடிய, மன்றாடக்கூடிய, மன்னிக்கக்கூடிய தகப்பனுடைய உள்ளம் வேண்டும். இளையகுமாரனுடைய கதையில பார்க்கிறோம். இளையகுமாரன் தகப்பனிடத்திலே வாக்குவாதம் செய்து தனக்கு வரவேண்டிய ஆசிகளை பிரித்து கொண்டு தூரதேசத்திற்கு போய் அந்த ஆசிகளை எல்லாமே அநியாயமாய் செலவழித்து போட்டான். துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போனான். இழந்து வெறுமையாக தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறான். மாம்சத்திலே பார்த்தால் தகப்பன் என்ன சொல்லியிருப்பார்? நீ என்னிடத்துல வாக்குவாதம் செஞ்சுட்டு போயிட்ட, உனக்கு சேர வேண்டிய பங்கை பிரிச்சுட்டு போயிட்ட, உன்னுடைய பங்கை நீ வச்சு வாழ தெரியாத மனிதனா மாறிட்ட, இன்றைக்கு எல்லாம் இழந்து நிக்கிற, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில மதிக்கல, இனி உனக்கு எனக்கும் என்ன உறவு இருக்குன்னு சொல்லி மாம்சத்துல கேட்டிருக்கலாம், மாம்சத்துல. ஆனால் அந்த தகப்பன் அப்படி கேட்கலையே, அப்படி கேட்கலையே. அவன் தூரத்திலே வரும்பொழுது அவனை கண்டு ஓடி போய் அவனை அணைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த இளையகுமாரனை, தூரதேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்த இளையகுமாரனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய கைகளுக்கு மோதிரம் கொடுக்கிறார், அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறார், அவனுடைய பாதங்களுக்கு பாதரட்சை கொடுக்கிறார். தாங்க கிறிஸ்துவனுடைய அன்பு, தான் கிறிஸ்துவனுடைய அன்பு. மீண்டுமாக அவன், இவனோ மரித்தான், மீண்டுமாக உயிர்த்தான். செத்துப்பான் வந்தான், உயிரோடு வந்துட்டான். தியானத்துல சவர் சொன்னாரு, நாமெல்லாம் செத்து போய் கிடந்தோம், கிறிஸ்து உயிர்ப்பித்தாருன்னு சொல்லி. அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு நபருக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். அப்படிப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு நபரை நாம் மன்னிக்க வேண்டும். நம்ம சபைகளில் இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு மன்னிக்காத குணம். சில நேரங்களில மன்னிச்சிட்டாலும் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். அது தகப்பனுடைய உள்ளங்கடை, தகப்பனுடைய ஒரு குணாதிசயமும் அது கிடையாது. இங்க பவுல் இந்த ஒனேசிமுவுக்காக மன்றாடுகிறார். கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மீண்டும் மன்றாடுகிறேன். பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுதல், இந்த பரிந்து பேசுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெட்செமனே தோட்டத்தில பரிந்து பேசினார் இல்லைங்களா? முழு உலக மனுக்குலத்திற்காக
மோசேயின் ரத்தத்தின் பெருந்துளைகளாய் தரையிலே விழும் மட்டும் என்ன செய்தார்? அவருக்காக அல்ல, பாவ மனுக்குலத்திற்காக மன்றாடினார். பாவ மனுக்குலத்திற்காக கெச்சமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து ரத்தமும் வேர்வையும் சிந்தும் அளவுக்காக பாவத்தினுடைய அகோரத்துக்காக அவர் பரிந்து பேசினார், மன்றாடினார். இந்த ஜெபத்திற்கு இணையான ஜெபம்தான் என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை என்ன செய்கிறேன்? மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு இணையான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த பவுலுடைய ஜெபம் இந்த நிருபத்திலே இடம்பெற்றிருக்கிறது. எனவேதான் இந்த நிருபம் ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டதாக இருந்தாலும் ஒரு தனித்துவம் நிறைந்த ஒரு நிருபமாக இந்த நிருபம் காணப்படுகிறது. 11வது வசனத்தை வாசிக்கலாம். அடுத்து சொல்லுகிறார், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். யாரை சொல்லுகிறார்? ஒனேசிமுவை சொல்லுகிறார். முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது பிரயோஜனம் உள்ளவன். இந்த ஒனேசிமு என்ற பெயருக்கு அர்த்தம் பிரயோஜனம் உள்ளவன் அல்லது லாபகரமானவன். லாபம் தான் ஒனேசிமு என்ற பெயருக்கு அர்த்தம், பிரயோஜனமானவன் அல்லது லாபம். இது ஒனேசிமு முன்னே ஒரு காலத்தில் அவன் பிரயோஜனமற்றவனாக இருந்தான். பிலமோனே, இந்த ஒனேசிமு அவன் பயனற்றவன், தகுதியற்றவன், தகுதி இல்லாதவன் மாறிப்போனான், உண்மைதான். இப்பொழுதோ பிரயோஜனம் உள்ளவன், அவனுடைய பெயருக்கு ஏற்ற நிலைமையிலே இப்பொழுது அவன் லாபம் உள்ளவனாக இருக்கிறான். நாம் எல்லாருமே முன்னே கிமு கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்குள் பிறப்பதற்கு முன்பதாக நாம் எல்லாருமே பிரயோஜனம் இல்லாதவர்களாக, பிரயோஜனம் மற்றவர்களாக இருந்தோம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 25:30. இங்கே வாசிக்கிறோம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். பிரயோஜனமற்றவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய தீக்கடலிலே பங்கடைய வேண்டியவர்கள் பிரயோஜனமற்றவர்கள். அந்த நிலைமையிலே ஒரு காலத்தில், முற்காலத்திலே நீங்களும் நானும் பிரயோஜனமற்றவர்களாக, தீக்கடலிலே பங்கடைய வேண்டியவர்களாக, நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாகத்தான் நீங்களும் நானும் வாழ்ந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி பரிந்து பேசினதினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினதினாலே இன்னைக்கு நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறோம். அதைத்தான் பவுல் பிலிப்பியரில் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம். ஒரு காலத்திலே பிரயோஜனமற்றவர்கள், நஷ்டத்தை அடையக்கூடிய, நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள், இப்பொழுதோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுதோ, அதே சொல்லுகிறார், நான் பெற்றெடுத்த என் மகன். ஒனேசிமுவை சிறையிலே விசாரித்தார். ஒனேசிமுடைய உண்மை காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அறிந்து அந்த சிறையில வைத்து அந்த ஒனேசிமுவுக்கு ஆறுதலாக சுவிசேஷத்தை சொல்லுகிறார். பரவாயில்ல, நீ உண்மையை ஒத்துக்கொண்ட, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி பவுல் ஒனேசிமு இடத்துல சொல்லக்கூடியவராக சொல்லிட்டு தான் பிற்பாடு, இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன், அவனுடைய பெயருக்கு ஏற்ற நிலைமையிலே இப்பொழுது அவன் பிரயோஜனம் உள்ளவன், லாபகரமானவன் என்று சொல்லி பவுல் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 12வது வசனம்.
17வது வசனம். இங்க இந்த 2 வசனங்களிலேயும் தொடர்ந்து அவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே கடிதம் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்து விட்டான். கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்ததினாலே அவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் இந்த அடிமையாகிய உதேசனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையாக மாறினது. எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த 16வது வசனம் வாசிக்கிறோம். 16 வாசிக்கிறோம். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும், அந்த வார்த்தை அங்க ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லி, கர்த்தருக்குள்ளும் பிரயோஜனமற்றவன், அநியாயம் செய்தவன், கடன் பட்டவன் இப்பொழுது என் சகோதரன் சொல்றார். ஒரு அடிமையை பார்த்து பவுல் சொல்லுகிறார், உனேசிமை பார்த்து சொல்லுகிறார் சகோதரன். இது வெறும் வார்த்தை அல்ல. இந்த சகோதரன் என்ற வார்த்தைக்கு பொருள் ஒரே ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், இரத்த சம்பந்தமான உறவு என்ற அந்த உணர்வோடு கூட பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் சபையில இருக்கக்கூடிய உடன் சகோதரன் சகோதரர்களுக்கு கூட நம்முடைய ஆவிக்குரிய அந்த பந்தம் ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன், ஒரே தாயினுடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் நம்முடைய பிதாவாகிய ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் என்ற அந்த உணர்வோடு கூட சகோதரி சகோதரன் சொல்லி அந்த உணர்வு உள்ளத்திலிருந்து வரணும். அப்படி பேசணும்னு சொல்லித்தான் இந்த சகோதரன் பதங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம அதை வாயிலை சொல்லி படிப்போம், வாயிலை சொல்றோம். பிரதர், சகோதரனே, சகோதரி வெறும் வார்த்தை, வாய் வார்த்தை. அது உள்ளத்திலிருந்து வரணும். அந்த பதத்துலதான் பயன்படுத்துது. அதெல்லாம் நிறுவம் சமத்துவம். பிலமோனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புதலை உண்டானது. எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும். அதுக்கு மேல இந்த கர்த்தருக்குள் வந்துட்டா அவங்க எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதை தவிர அதுக்கு மேல வேற ஒரு இதே இல்லை. எதையும் சொல்லக்கூடாது. அதான் அந்த பதத்தை பயன்படுத்தப்படுது. கர்த்தருக்குள்ளும். இனி அவனை அடிமையாக பார்க்க கூடாது. இனி அவனை உனக்கு கீழான ஒரு வேலைக்காக செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் இந்த அடிமையாக உதேசினோடு சமம். இந்த நிலைமையில தான் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமானால் அது கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற சபையாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வை பார்க்கக்கூடிய நபர்கள் உண்மையான சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட்ட நபராக இருக்க முடியாது, இருக்க முடியாது. சொல்லுவாங்க, திருமணத்துக்கு சொல்லுவாங்க, திருமணத்துக்கு நல்ல ஆவிக்குரிய பெண் பையனை பாருங்கன்னு சொல்லிட்டு மெதுவா சொல்லுவாங்க. அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு. அப்படிப்பட்டவர்களுடைய ரட்சிப்பு அது ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. முழுமையா ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் கர்த்தருக்குள் எதையும் பார்க்க கூடாது. நீ அவனை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள். கிறிஸ்து எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டாரோ அதே போல ரட்சிக்கப்பட்டு வருகிற ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டார்? நாம் பலவீனமானவர்கள், நாம் சத்துருக்கள், நாம் அவர்கள் பாவம் செய்தவர்கள். இந்த நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் கிறிஸ்து நம்ம என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். நாம் நல்லவர்கள், நாம் எல்லாம் மேன்மையானவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொள்ளல. நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் அக்கிரமக்காரராக இருக்கையில், நாம் பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். இப்படியானால் சபையில வரக்கூடிய ஒருவரை
முன் பாவம் செய்த ஒருவரை, அறியாமல் செய்து பாவம் செய்த ஒருவரை எந்தவித பாகுபாடு இல்லாத நிலைமையிலே, பிலமோனே நீ அவனை அடிமையாக பார்க்க கூடாது. அப்படிதான் அவங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளும். அப்படி பாவம் மன்னிக்கப்பட்டு வந்த ஒரு நபருடைய குற்றங்களை எண்ணிக்கையை வைக்கக்கூடாது. ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வசனத்தை பாருங்களேன். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ. ஒரு மனிதனை வாழ்நாளில அல்லது இந்த காலங்களில நீ இத்தனை பாவம் செய்தேன்னு சொல்லி ஆண்டவர் எண்ணி பார்க்கிறவர் இல்லையா? அதான் சொல்றாரு பவுல். தாவீது ஏற்கனவே சொல்லிட்டாரு. பவுல் சொல்றாரு, நீ இந்த 2026ஆம் வருஷத்துல நீ இத்தனை பாவம் செய்த, 2027ல இத்தனை பாவம் செய்த, 2000த்துல இத்தனை பாவம் சொல்லிட்டு அவர் கணக்கு பார்க்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். இந்த வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கு. நாம் கணக்கு பார்த்தால் யாருமே சபைக்குள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அந்த கண்ணோட்டத்துலதான் பவுல் சொல்லுகிறார், பிலமோனே அருமையான சகோதரனே, இந்த ஒனேசிமு எனக்கூடிய இந்த சகோதரனை கர்த்தருக்குள் அவனை ஏற்றுக்கொள். அவன் செய்த காரியங்களை பட்டியல் போடாத. இன்னைக்கு சபைகளில வாலிபர்கள் வருவதற்கு இடலா இருக்கிற காரணங்கள் பாவத்தை பட்டியல் போடுறதுதான். வாலிபர்கள் வர முடியாம இருக்கு சபைகளில. நாம் கிறிஸ்துவை போல இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமுவை நேசித்தது போல, ஒனேசிமுவை ஏற்றுக்கொண்டது போல நாம் ஏற்றுக்கொண்டால், நாம் அவருக்காக பரிந்து பேசினால், நாம் அவருக்காக மன்றாடினால், அநேக அநியாயக்காரர்கள் சபைக்குள் வருவார்கள், பிரயோஜனமுள்ளவராய் மாறுவார்கள். இந்த நடைமுறையை செய்யறதுக்கு அநேக நேரங்கள் நம்ம தவறுகிறோம். திருமங்கலத்துக்கு ஒரு தம்பி படிக்க வந்தார். ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கும் பொழுது விழுந்துட்டார். விழுந்த உடனே பெற்றோர் வந்து பாக்குறாங்க, பேசுறாங்க. நான் சொல்றேன், என்ன என் வழியில போக விடுங்க, இனிமேல் நீங்க எனக்கு பெற்றோரை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்க வேணாம் என்ன செய்யறேன், நான் எழுதி தந்துடுறேன். பெற்றோர் வேணான்னு சொல்லி அவங்கள ஒரு துச்சமா மடிச்சு திருப்பி பேசி அனுப்பிச்சுட்டா, கண்ணீரோட அவங்க போயிட்டாங்க. 6 மாசமா அவங்ககிட்ட போன் தொடர்பு இல்ல, 6 மாசமா சபைக்கு வரல. நான் போன் பண்ணாலும் முதல்ல எடுத்தா அப்புறம் சொல்லிட்டா, அங்க என்னுடைய விஷயத்தை நீங்க தலையிடாதீங்க, உங்களுக்கு ஒரு மதிப்பு வச்சிருக்கேன், அதை நீங்க காப்பாத்திக்கங்க, வீணா என்னை பார்க்க வந்து என்கிட்ட ஆலோசனை சொல்லி உங்க மதிப்பை கெடுக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டான். இதுக்கு இடையில மதுரையில ஆரியன் மடத்துக்கு போயிட்டு ஹிந்துவா கன்வெர்ட் ஆவதற்கான எல்லா நிலத்தையும் 98% முடிச்சுட்டான். 2% பாக்கி. இதையும் என்ன அவனுடைய நண்பர் மூலமா நான் தெரிஞ்சுட்டேன். எனக்கு தாங்க முடியல. ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பையன், சபையில இருந்தவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், ஒரு வாணிய பிராயத்துல பிசாசின் பிள்ளையா மாற போறானே, அவன் என்னை வான் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி மறுபடியும் தேடி போனேன். 2 முறை தேடி போனேன். 3வது முறை ரூமே மாட்டிட்டான் அவன். மறுபடியும் நான் படிக்கிறதுலாம் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசி மறுபடியும் போனேன். ஆண்டு பேரை சொல்லல, அவனை சும்மா விசாரிச்சேன். 4 முறை போனேன். 5ஆம் முறை போகும்போது முழங்கால் படிட்டு கண்ணீரோட அவன் ஒப்பு கொடுத்தான். எனக்கு வேதனை தாங்க முடியல. ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்துட்டு இனி அவனை பிசாசுடைய கையில ஒப்பு கொடுக்கிறதா, பிசாசின் பிள்ளையாக மாறதான்னு சொல்லி அவன் வான் பண்ணதையும் நான் நினைக்காம மறுபடியும் போனதுனால மறுபடியும் அவன் கண்ணீர் ஒப்பு கொடுத்து அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட பேசி கிறிஸ்துவோடு முதல்ல ஐக்கியமானா, குடும்பத்தோடு ஐக்கியமானா, சபையோடு ஐக்கியமானா, இந்த மாசம் 16 அவனுக்கு திருமணம். இதுக்கு இடையில ஒரு ஊழியக்கார நீங்க பேசி அவன் கவுன்சிலிங் கொடுங்க, கவுன்சிலிங் கொடுத்தா மாறிவன் சொல்லி அவங்க பெற்றோரை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த ஊழியக்கார கவுன்சிலிங் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, பிரதர்
இவன் திரும்பி வந்தாலும் இவனை ஏத்துக்கிறாங்க பிரதர். ஏன்னா அவன் அவ்வளவு ஆக்ரோஷம் பேசினான் அந்த நேரத்துல. அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஊழியக்காரரு இவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு, பார்த்தா திரும்பி வந்தாலும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான். அவங்க சபையில படிப்பை முடிச்சுட்டான், நல்லபடியா படிப்பை முடிச்சுட்டு இன்னைக்கு சபையில பிரயோஜனமா இருக்கிறான். இதாங்க ஏற்றுக்கொள்ளுதல். அவங்க ஊழியக்காரர் அதுக்கு மேல பேசுறாரு அந்த பையனை. அங்கேயும் போய் மன்னிப்பு முழங்கால் பண்ணிட்டு அந்த சபையில அறிக்கை செஞ்சு மன்னிப்பெல்லாம் கேட்டு இன்னைக்கு சபையில ஏற்றுக்கொண்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது அநேக வாலிபர்கள், பின்வாங்கி போனவர்கள், கிறிஸ்துவை விட்டு விலகி போனவர்கள் சபைக்குள்ளாக வர முடியும். அவருடைய வாழ்க்கையில எழுதுறாரு அந்த நிறுவத்துல 23, 24 வாசிக்கலாம். பவுல் கட்டப்பட்டு இருக்கிற வேலையில இந்த நபர்கள் எல்லாருமே கூட கட்டப்பட்டவங்க என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் இருக்கிறாரு மார்க்கு. இந்த மார்க்கு ஒரு நேரத்துல பவுலோடு பிரச்சனை பண்ணி ஊழியத்தை விட்டு என்ன செஞ்சாரு, பிரிஞ்சு போயிட்டார். அடுத்து எழுதுறாரு பவுல், நீ வரும்போது மார்க் என்ன செஞ்சுட்டு வா, உன்னோட கூட்டிட்டு வான்னு சொல்லி பிரிந்து போன மார்க்குவை மீண்டும் தன்னுடைய ஊழியத்திலே இணைத்து கொண்டு சேர்த்து கொண்டு ஊழியத்தை செய்தார். ஏங்க இதே பவுல் மனம் திரும்பி எருசலேம் சபைக்கு வந்த பொழுது எருசலேம் சபையில பவுலை யாரும் ஏற்றுக்கொள்ளல, பர்னபா மட்டும்தான் ஏற்றுக்கொண்டாரு. அன்னைக்கு பர்னபா பவுலை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னால் இன்னைக்கு நமக்கு ஒரு பவுல் கிடைத்திருக்க மாட்டார். இத்தனை நிருபங்கள், அருமையான ஆவிக்குரிய நிருபங்கள் நமக்கு கிடைச்சிருக்காது. இன்னைக்கு சபை புறக்கணிச்சிருச்சு, எருசலேம் சபை. ஓ, நீ இந்த நாமத்தை தூஷிச்சவன், இந்த நாமத்துக்காரங்களை கொலை செஞ்சவன், இந்த நாமத்துக்கு விரோதமா செயல்பட்டேன்னு சொல்லி எருசலேம் சபை பவுலை புறக்கணிச்சிருச்சு, ஏற்றுக்கொள்ளல. ஆனா பர்னபா பவுலை ஏற்றுக்கொண்டு அவனுடைய ஊழியத்தை அங்கே உற்சாகப்படுத்தினார். பிறகு சபையார் பார்த்து, மற்ற சகோதரர் பார்த்து பவுல் என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொள்ளுதல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ சபையிலே மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் இந்த ஒனேசிமுவுக்கு பவுல் காண்பித்தார். ஏன் இந்த நிறுவனம் இன்னைக்கு நமக்கு எழுதப்பட்டு நம்முடைய கைகளில இருக்குன்னு சொன்னால், இப்படிப்பட்ட சத்தியங்களே நடைமுறை வாழ்க்கையிலே கேட்டு அதன்படியாக நடக்கவும் அதன்படியாக வாழும். அந்த பரவப்பிள்ளைன்னு சொன்னால் அருகில் அழைத்து பேசு, அன்பாய் அவனிடத்திலே பேசு. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷங்கள் எல்லாவற்றிலேயும் இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அடிமையை, இந்த ஒனேசிமுவை ஏற்றுக்கொள். எனவே திருச்சபை தலைவர்கள், தேவனுடைய ஊழியர்கள் இந்த மனநிலையில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நபரும் கிறிஸ்துக்குள்ள வர முடியும். இல்ல நீ அன்னைக்கு அந்த தவறை செஞ்சுட்ட, இனிமேல் நீ சபைக்கு வருவதற்கு உனக்கு எந்த தகுதின்னு சொல்லி கடிதம் கொடுத்து அனுப்பக்கூடாது. அது முற்றிலும் தவறான ஒரு செயலாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்வது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது பேதுரு இருந்து ஊழியம் செஞ்சாரு, சீசன்ல இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு அப்புறம் பேதுரு என்ன செஞ்சிட்டாரு, மீன் பிடிக்க போயிட்டாரு. அவர் பணம் பத்தாம கூட சிலர் என்ன செஞ்சிட்டாரு, கூட்டிட்டு போயிட்டாரு. இயேசு கிறிஸ்து வீட்டிலிருந்து திபேரியா கடற்கரைக்கு பேதுருவை தேடி போனார். அவர் போயிட்டாரு, எனக்கு இனி ஊழிய வேண்டாம், ஆண்டவர் இல்ல, இனி ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் மீன் பிடிக்க போயிட்டார். பேதுரு சிந்திக்கலாம், சரி இவனே ஊழிய வேண்டாம் போயிட்டாரு, இவரே நம்முடைய அன்பை புறக்கணிச்சு போயிட்டாரு, இவரை தேடி அந்த பேதுருவை தேடி திபேரியா கடற்கரைக்கு இயேசு கிறிஸ்து போகணுமா பாருங்க. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தேடி போனார் திபேரியா கடற்கரைக்கு. போயிட்டு அவங்க வார்த்தை பயன்படுத்தினாரு, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. ஒரு கனிவான ஒரு வார்த்தைய அங்க இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். யாருக்கு? பின்வாங்கி போனவர்கள். பிள்ளைகளே, சாப்பிடுறதுக்கு
ஏதாவது இருக்கா? அந்த வார்த்தையை கேட்ட அந்த சீசருடைய உள்ளம் உடைஞ்சிருச்சு. பின்வாங்கி போன பேதுருவையும் இயேசு கிறிஸ்து தேடி சென்று அவனை கடினமான வார்த்தையை பயன்படுத்தாமல் கனிவான வார்த்தையை பயன்படுத்தி ஆதாயப்படுத்திக் கொண்டார் அல்லவா நம்முடைய இயேசு கிறிஸ்து. அதான் நமக்கு முன்மாதிரி. அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். 8:1 பேசி பிரிச்சு விடுவது என்பது எளிதான காரியம். நான் சொல்றேன், போன வெள்ளி சனி ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபை இன்னைக்கு 4 சபையா கூட்டிட்டு இருக்காங்க. 200 பேர் இருந்த இடத்துல 4 சபையா இருக்கிறாங்க. அப்ப அதை ஏங்கன்னு கேட்டேன். சில குறிப்பிட்ட ஊழியர் பேரை சொல்லி இருந்தவங்கதான் அவருக்கு காரணம்னு சொன்னார். அதெல்லாம் ரொம்ப தெளிவா பார்ப்பாங்க நம்ம ஆட்கள். முன்ன நாளாக்குறதுல தப்புங்க, கஷ்டங்க. நிருபங்களிலே ஒப்புரவாத ஊழியத்தை செய்ய என்று சொல்லித்தான் புதிய உடன்படிக்கையின் ஊழியம். கொள்ளுகிறது பழைய உடன்படிக்கையின் ஊழியம், அழிக்கிறது. உருவாக்குகிறது ஒப்புரவாக்குதல் புதிய உடன்படிக்கையின் ஊழியம். இந்த கிருபையின் காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிருபையின் காலம். பிரிச்சு விடுறது, வெட்டி விடுறது, துண்டாக்குறது, இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யக்கூடாது. பவுல் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யவில்லை. இந்த ஒனேசிமுடைய வாழ்க்கையிலே, இந்த அடிமைகளுடைய வாழ்க்கையிலே, இந்த ஓடிப்பவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்கினவர் பவுல். அதனால இந்த நிருபம் தனித்தன்மை வாய்ந்த ஒரு நிருபம் என்று சொல்லி வாசிக்கிறோம். தனித்தன்மை வாய்ந்த நிருபம். அடுத்தபடியாக 18-19 வாசிக்கலாம். இங்கே சொல்லுகிறார், அவன் யார் அநியாயம் செய்ததும் உன்னிடத்திலே கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். 19 சொல்றாரு, நான் இதை சொந்த கையால் எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன், நீ உம்மைத்தானே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும். பிலமோன் சொல்றாரு பவுல், பிலமோனே நீ எனக்கு கடன் பட்டிருக்கிற, அப்படி இருந்தும் இந்த ஒனேசிமுக்காக நான் உன்கிட்ட கடன் பட்டிருக்கிறேன். அந்த கடனை என்னுடைய கணக்கில் என்ன செய்ய வைத்துக்கொள். இதுவும் இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி மரணத்தை பிரதிபலிக்கிற கூடியதா இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்களாகிய நம்முடைய கணக்கை எல்லாவற்றையும் பாவ கணக்கை அவர் தன்மையை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்துக்கான கிரயத்தை சிலுவையை செலுத்தி முடித்து விட்டார். இனி நாம் பாவ கடன்பட்டவர்கள் அல்ல. அதே பதத்தை பயன்படுத்துகிறார். அவன் அநியாயம் செய்ததும் அவன் கடன்பட்டதும் உண்டானா அதை என் கணக்கில் வைத்துக்கொள். நீ எனக்கு கடன் பட்டிருக்கிற. ஏன்னா பிலமோனுக்கு சத்தியத்தை அதிகமாக போதித்து ஆவிக்குரிய நன்மைகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் பவுல். சத்தியத்தை கேட்டதினாலும் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக் கொண்டதினாலும் அதற்கு பிரதிபலனாக இவர் கடன் பட்டிருக்கிறார் பிலமோன். நான் அதை செய்யவில்லை, நான் கடன் செய்வேன், தீர்ப்பேன். எழுத்தின்படி பார்த்தால் பிலமோன் கைதியாக இருக்கிறார், குற்றவாளியாக இருக்கிறார். இந்த குற்றவாளிக்கு அன்றைக்கு ரோம அரசாங்கத்திலே ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயித்து அந்த தொகையை ரோம அரசாங்கத்துக்கு செலுத்திவிட்டால் அந்த அடிமையை வாங்கிக் கொள்ளலாம் சொந்தமாக. அப்படி பவுல் அப்போஸ்தலன் இந்த ஒனேசிமுக்குரிய கிரய தொகையை ரோம அரசாங்கத்திலே செலுத்தி இவரை மீட்டுக் கொண்டார். அப்படி மீட்டுக் கொண்டவர்கள் வாழ்நாள் முழுவதும் தனக்கு அடிமையாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பவுல் இந்த ஒனேசிமுவை அப்படி வைத்துக் கொள்ளவில்லை. திருப்பி எஜமானனை செய்றாரு, அனுப்புறாரு. அனுப்பி அவனுடைய கடனை என் கணக்கிலே வைத்துக்கொள். இது பவுலுடைய நல்ல நடுநிலையான ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. நான் கடன் கொடுத்திருக்கிறேன்,
நான் ஜாமீன் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், இனி அவன் எனக்கு தான் அடிமைன்னு சொல்லி சொல்றதுக்கான உரிமை இருக்கு. ஆனாலும் திரும்ப பிலமோன் இடத்திற்கு என்ன செய்யறார்? இந்த ஒனேசிமுவை ஒப்பு கொடுக்கிறார். இந்த ஒனேசிமுவை பிலமோன் இடத்திலேயே அனுப்பக்கூடிய ஒரு நல்ல பண்பு இந்த பவுலிடத்துல காணப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 20வது வசனத்துல இதெல்லாம் சொல்லிட்டு இறுதியா ஒரு விண்ணப்பத்தை அவர் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் பிலமோன் இடத்திலே. சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை என்ன செய்ய இழைப்பார்கள். ஒரு அடிமைக்காக, ஒரு மனிதனுக்காக இவ்வளவு ஒரு விண்ணப்பத்தையும் இவ்வளவு பிரயாசத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியத்திலே பிரயாசம் எடுக்கக்கூடியவராக இருந்தார். இன்னொரு நிலைமை பாருங்க, அந்த முதல் வசனம் வாசிக்கலாம். இந்த ஒனேசிமுவுக்காக, இந்த ஒனேசிமுவை ஆதாயப்படுத்த, இந்த ஒனேசிமுவை தன்னுடைய எஜமானோடு ஐக்கியப்படுத்துவதற்காக சுயாதீனமா இருந்தல்லங்க, சுயாதீனமா இருந்தல்ல, கட்டப்பட்டிருக்க நிலைமையில. அப்படியானால் அவருடைய ஊழியம் எவ்வளவு மேன்மையான ஒரு ஊழியம். நமக்கு இதெல்லாம் ஒரு சவாலா இருக்குது. நாம இன்னைக்கு சுயாதீனமா இருக்கிறோம், விடுதலையோடு இருக்கிறோம், எங்கு போகலாம், எங்கு வரலாம், எதை செய்யலாம். இவங்க சுயாதீனமா இருந்து கொண்டும் ஒரு அநியாயக்காரன, ஒரு எளிய ஆத்மாவை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. நம்முடைய பிரயாசங்கள் சில நேரங்கள் எடுக்காம இருக்கிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் கட்டப்பட்டு இருக்கிற வேலையிலே, சிறை கைதியா இருக்கிற வேலையிலே இன்னொரு சிறை கைதி சந்தித்து, அந்த சிறை கைதிக்காக மன்றாட்டின் ஜெபத்தை ஏறெடுத்து, அந்த சிறை கைதிக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து, அந்த சிறை கைதியை தன்னுடைய சொந்த மகனா ஏற்றுக்கொண்டு அந்த சிறை கைதிக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்தார். அதாவது அடிமைக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். இதாங்க சுவிசேஷம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷம், யோவான் சுவிசேஷத்தினுடைய மைய பொருள் அடிமையை விடுதலை செய். பாவ அடிமையோ உலக அடிமையோ எதுக்கு ஒன்றுக்கு ஒருவன் அடிமைப்பட்டிருக்கிறானோ அந்த அடிமையை விடுதலை செய். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார். பாவத்தினாலும் சாபத்தினாலும் இன்னும் உலகத்தினுடைய இன்னும் வேறுபல பழக்க வழக்கங்களினாலே கட்டப்பட்டிருக்கிற இந்த மனிதனை விடுதலையாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த வாழ்க்கையை பவுல் அப்போஸ்தலன் கட்டப்பட்டிருக்கிற சிறையிலே கைதியாக இருக்கும் பொழுது நிறைவேற்றி முடித்தார் என்ற விலையேறப்பட்ட சத்தியத்தை இந்த நிருபம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படியானால் நாம் எவ்வளவு இந்த நிருபத்தை கற்றுக்கொண்டு கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த மதிய நேரத்திலே சிந்தித்து பார்ப்போம், உணர்ந்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்த்தோம். முதலாவது சிந்தித்தோம், பிலமோன் பிரியமுள்ளவன், பிலமோன் உடன் சேவகன், அப்பியால் அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்திரீ, அர்க்கிப்பு ஒரு யுத்த வீரனாக இருந்தான் என்று சொல்லி சிந்தித்தோம். பிலமோன் இடத்துல அன்பும் விசுவாசம் இருந்தது. பிலமோனுடைய நன்மைகள் பயன்படக்கூடியதா இருந்தது. பரிசுத்தவான்களை இளைப்பாறக்கூடியவனாக பிலமோன் இருந்தான் என்று சொன்ன சத்தியங்களை இந்த நிருபத்தில நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். அடுத்தபடியாக பவுலை குறித்து வாசித்தோம். முதிர்ந்த வயதுள்ளவர், அப்போஸ்தலன் என்ற அதிகாரம் இருக்கிறது, அதிகாரத்தை பயன்படுத்தாதவர், தாழ்மையுள்ளவர். ஒரு அடிமைக்காக இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு இணையான ஜெபத்தை செய்து ஜெபத்தை ஏறெடுத்தவர். ஒரு அடிமைக்கு சிறைச்சாலையிலே சுவிசேஷத்தை அறிவித்தவர். பிரயோஜனமுள்ளவனாக ஒரு அடிமையை மாற்றினவர். பிரயோஜனமற்றவனை ஒரு சகோதரனாக, ஒரே தாய் வயிற்றில் பிறந்த மகனா பிள்ளையாக சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ஒரு பவுல். அவனுடைய கடனை கட்டி தீர்த்த ஒரு பவுல். இறுதியாக தன்னுடைய சிநேகிதனாகிய பிலமோனிடத்திலே
விண்ணப்பத்தை வைத்து என் உள்ளத்தை இளைப்பாறுபடி இந்த காரியங்கள் எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறை கைதியா இருந்து கொண்டு பவுல் எடுத்த முயற்சி அல்லது பவுல் எடுத்த பிரயாசம் யாருக்காக? எந்த பவுலுக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்தாரோ அந்த கிறிஸ்துவுக்காக. எனவேதான் காத்தியர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அப்படியானால் இனி நான் எனக்காக வாழ போறது இல்லை, இனி நான் வாழ்ந்தால் கிறிஸ்துக்காக வாழ்வேன். கைதியா வாழும்போது கூட பவுல் கிறிஸ்துக்காக வாழ்ந்தார் என்பது ஒரு சிறந்த சாட்சியா இருக்கிறது. இப்படிப்பட்ட சாட்சிகள் நமக்கு வேதத்தில் இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்டு இப்படிப்பட்ட சாட்சிகளை பின்பற்றி இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளை முன்மாதிரியை கொண்டு நம்முடைய சபையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆவிக்குரிய தலைவர்களும் ஊழியர்களும் சிறப்பாய் தேவனுடைய சேவை செய்ய கர்த்தர் அனுக்கிரகமும் கிருபையும் செய்வாராக. அவருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாளிலும் கூட எனக்கு அழைப்பு கொடுத்து வசனத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுத்து எனக்காக ஜெபித்த உங்கள் ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த